ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவர்களுடைய அம்மாவான உமா கிருஷ்ணன் அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் விஜய் சங்கீதா டிவோர்ஸ் குறித்தும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சோசியல் மீடியாவில் த்ரிஷா குறித்து பேசி விதப்பட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் குறித்தும் ஏகப்பட்ட கருத்துக்களை ரசிகர்கள் மத்தியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் கிட்ட ஒரு சில வேண்டுகோளும் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா ஒன்று வந்து விஜய் மற்றும் சங்கீதாவோட டிவோர்ஸ், இன்னொன்று விஜய் அவர்கள் த்ரிஷாவை ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தது. அண்ட் இந்த 2 விஷயங்கள் குறித்துமே தினமும் ஏதாவது ஒரு தகவல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பிரபலங்கள் இது குறித்து கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் த்ரிஷாவோட அம்மாவான உமாகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஒரு விஷயம் குறித்து மௌனம் கலைச்சிருக்காங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமீப காலமாகவே சோசியல் மீடியா ஃபுல்லாக த்ரிஷாவை வேறு விதமாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான விமர்சனங்களை நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து நிறைய வெறுப்புகள் பரவப்பட்டு வந்துட்டு இருக்கு. எது உண்மை எது பொய் அப்படிங்கிற ஆலோசனைக்கு கூட யாரும் போகலை. எடுத்த உடனேயே இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி நிறைய பேர் பேசி வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு நடிகை அப்படிங்கிறத தாண்டி என்னோட பொண்ணும் ஒரு பொண்ணு தான். அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது. அந்த ஒரு ப்ரைவசியை நீங்கள் தயவு செஞ்சு மதிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கீங்க. என்னோட பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவங்க அடுத்த கட்ட லைஃபுக்குள்ளே போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பொண்ணாக கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை என்னோட பொண்ணு தனியாளாக நின்று பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கையில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு வெறுப்பை பரப்புறதுக்கும் கூட்டம் இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் எல்லை மீறி போகும்போது அஸ் அ மதராக என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியலை. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதே தெரியாமல் ஆராய்ச்சி பண்ணி பார்க்காம பொதுவாக நிறைய பேர் வந்து என் பொண்ணை வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. நிறைய திரை பிரபலங்களுமே என்னோட பொண்ணை இழுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி பேசாதீங்க. என்னோட பொண்ணு ஒரு நட்பின் ரீதியாக தான் சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தாங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா அது முழுக்க முழுக்க அவங்களோட பர்சனல். அதற்காக வேற யாரையும் நம்ம சடனாக காரணம் காட்டக்கூடாது. இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இதற்கப்புறமாவது எது உண்மை எது போய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தேவையில்லாமல் யாரையும் உள்ள இழுத்து பேசாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த ஒரு வாழ்க்கைக்கு அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அதை எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. ரீசெண்டாக நிறைய திரைப்பிரபலங்கள் ஏன் பார்த்திபன் அவர்கள் கூட த்ரிஷாவை உரண்டை இழுத்து பேசியிருந்தாரு. அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் த்ரிஷா அவர்களோட அம்மாவான உமாகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஒரு விஷயம் தொடர்பாக மௌனம் கலைச்சிருக்காங்க. இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இது விஷயமா பேச தொடங்கிட்டாங்க. பட் காரணமான த்ரிஷாவோ விஜயோ இந்த ஒரு விஷயம் குறித்து இப்போ வரைக்கும் ஒரு அறிக்கையும் விடலை. கூடி சீக்கிரமே இவங்க 2 பேரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.